ராகுல் காந்தியை பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் புகழ்ந்து ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு போட்ட ஒரு ட்வீட், அதனை தொடர்ந்து காங்கிரஸ் அழுகிறது, பாகிஸ்தான் அதை பார்த்து அழுகிறது. ராகுல் காந்தி பிரதமராக பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு பிரதமர் நேற்றைய தினம் பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை பின்பற்றுகிறது என்பதாக பிரதமருடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் அதற்கு எதிர்வினையும் மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பேசிய அமைச்சர் உங்கள் பி டீம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் எதிர்வினையும் ஆற்றப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் கோஷத்தை இந்த தேர்தலையும் பிரதமர் பயன்படுத்துகிறாரா, பாகிஸ்தான் அரசியல் அப்படின்னு பயன்படுத்துகிறாரா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் அமேதியில் போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்விக்கு மத்தியில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. தோல்வி தெரிந்துவிட்டது, அதனால் ராகுல் காந்தி இந்த தொகுதியிலிருந்து சென்று விட்டார் அப்படின்னு ஸ்மிருதி இரானி சொல்ல, அமேதி தொகுதியிலிருந்து அவர் போனதற்கு தோல்வி பயம்தான் காரணம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். 2 தொகுதியில் வயநாடு, ரேபரேலி, அடுத்து 3ஆவதாக ஒரு தொகுதியை தேடுவார் அப்படின்னு பிரதமர் விமர்சிக்கிறார். பலன் தருமா பாஜகவின் பாகிஸ்தான் அஸ்திரம் விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு டால்ஃபின் ஸ்ரீதர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சட்டத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட, பாகிஸ்தானில் யாரோ ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காரு, தொடர்ந்து நம்ம எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு டால்ஃபின் ஸ்ரீதர், யாரோ ஒரு பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பேசினதுக்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எப்படி பொறுப்பாகும்? பாகிஸ்தானுடைய தலைவர்கள்கிட்ட போயிட்டு மணிசங்கர் ஐயர்னு ஒரு தலைவர், காங்கிரஸ் தலைவர், முன்னாள் அமைச்சர், ஆமாம் அமைச்சர், அவர் போய் கெஞ்சினார். என்ன கெஞ்சினாருன்னா, எப்படியாவது நரேந்திர மோடி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் மக்களுடைய ஆதரவு பெற்று வந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படியாவது நீங்கள் எந்த விலை கொடுத்தாது அந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு போய் கெஞ்சினார். இது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து காங்கிரஸுக்கு ஆதரவு காங்கிரஸ் அழிந்து போனால் அதற்காக பாகிஸ்தானில் அழுகுரல் கேட்பது என்பது இது சாதாரணமாக ஒரே ஒரு ட்விட்டுனால வந்ததில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில் 370 காங்கிரஸ் காஷ்மீரினுடைய அந்தஸ்து, விசேஷ அந்தஸ்து கொடுத்த 370 நீக்கணும் இல்லையா? இது மாதிரி பாஜக செய்த அனைத்து தவறுகளையும் மறுபடியும் நாங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம், அந்த 370 சிறப்பு அந்தஸ்தை நாங்கள் கொடுப்போம். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தான் எந்த விதமான தலையிடுறதுக்கும் உரிமை இல்லைன்னு இப்போ தீர்வாகி போச்சு, அது அவங்களுக்கும் தெரியுது. இப்போ அடுத்ததான் நாம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு போயிட்டோம். இப்போ பயங்கரவாதம் ஓரளவுக்கு முழுக்க காஷ்மீரில் கட்டுப்பட்டுருக்குது. ஏன்னா பயங்கரவாதம் தான் பாகிஸ்தானுடைய அவங்களுடைய வருமானமே அதுதான் இருந்தது. அதுதான் சொல்றாரு, ஒரு கையில் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்த பாகிஸ்தான் இன்னைக்கு கோதுமைக்காக கையேந்தி நிற்கிற கூடிய அவலம் இருக்கு, இறக்குமதி செய்யக்கூடிய அவலம் இருக்கு. இதை நான் சொல்லலை, பாகிஸ்தானுடைய அதிபர், இப்ப இருக்கிற பாகிஸ்தானுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு, ஷெபாஸ் ஷெரீப், நாம IAS அதிகாரிகள் மத்தியில் அவர் பேசும்போது சொல்றாரு, நம்ம ஒரு காலத்தில் நம்ம நியூக்ளியர் தேசம்லாம் பெருமை பேசிட்டு இருக்கோம், ஆனா இன்னைக்கு கோதுமைக்காக மற்ற நாட்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நாம வந்திருக்கிறோம். பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படிதான். பாகிஸ்தான்ல ஒரு அமைச்சர் சொல்றாரு, இல்ல இதே கேள்வி நம்ம வெளிநாடுகளில் கடனுக்காக கையேந்திட்டு இருக்கோம், இந்தியா நிலவுக்கே ராக்கெட் அனுப்பிடுச்சு இந்திய அரசுனாங்க. அப்ப அன்னைக்கு இது மோடியை புகழ்ந்தது தானே, அது அப்படிதான் அர்த்தம். அப்ப அன்னைக்கு இம்ரான்கான் புகழ்ந்தா அது சரி, இன்னைக்கு ஒரு அமைச்சர் ராகுல புகழ்ந்தா தப்பு. இம்ரான்கான் புகழ்ந்தது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் கூட சொல்றாரு, அந்த ஊருடைய ஒரு அமைப்பினுடைய தலைவர் சொல்றாரு, நாம 47ல் 2 பேரும் ஒன்னாதான் சுதந்திரமானோம். ஆனா தரீக் இன்சாஃப் அதனுடைய தலைவர் கோஹர் கான் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட்ல சொல்றாரு, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர், 47ல் பாரதமும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு பாரத நாடு உலகத்தில் உயர்ந்த இடத்துக்கு 5வது இடத்துக்கு போயிடுது, வல்லரசு ஆக போகுது, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு, அனைத்து நாடுகளிலும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் பாகிஸ்தான் எங்க இருக்கு? பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் கோதுமைக்குன்னு. அது சொல்றது யாரு? இதுதான் பாகிஸ்தானுடைய உண்மை நிலைமை. பாகிஸ்தான்ல ஐநா சபையில போய் பூட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? தீவிரவாதம், பிரிவினை இதெல்லாம் பேசுனீங்க. அத காங்கிரஸோடு ஒவ்வொரு முறையும் 2019ல இந்த தேர்தல்ல நேரடியா தொடர்பு படுத்துவது நோக்கம். 2019ல
ராகுல் காந்தியை மீண்டும் பிரதமராக வரணும், அவர் தான் உயர்ந்த தலைவர், அவர் நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க பாரதத்தில் இருக்க மக்கள் மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னது அன்றைக்கு இருந்த அந்த ஊரினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த ரஹ்மான் மாலிக். இன்னைக்கு இப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து ராகுல் காந்தியின் ஃபயர்னு போடுறாரு. ராகுல் காந்தி எப்படியாவது வந்து மோடியை வீழ்த்தணும்னு சொன்னா அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, இந்தி கூட்டணியில் யார் இருந்தாலும் சரி அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு மாத்தி போட்டிருக்காரு. அதனால பாகிஸ்தானுடைய நிலைமை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு? உலக நாடுகள்ல இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கையேந்தக்கூடிய நிலைமையில பாகிஸ்தானில் இருக்கிற உள்நாட்டு மக்களை எந்த விதமான அமைதி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு நாடு பாகிஸ்தான். அவங்க வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குதுன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்? அது காங்கிரஸ் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கு? அதாவது தேர்தல் வெற்றி என்பதற்காக பாகிஸ்தானுடைய ஆதரவு கூட எடுத்துக்கிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு காங்கிரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதா பாகிஸ்தான் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய ட்வீட் மட்டும் இல்ல, மணிசங்கர் ஐயர் என்ன பேசினாரு, கடந்த தேர்தலில் ராகுல பாகிஸ்தான் விரும்பியது, அப்ப இது நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை என்னன்னா ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணிட்டு ஒரே நான் ஆரம்பிக்கிறேன். சார் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பாகிஸ்தான் கோதுமைக்கு பிச்சை எடுக்கிற நாடுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் உண்மை என்னன்னா உலக இந்த மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடுல 125 நாடுகள் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல பாகிஸ்தான் 102வது ரேங்க்ல இருக்கு, இந்தியா 111வது ரேங்க்ல இருக்கு. இப்போ ரெண்டு நாடுகள்ல பொருளாதாரத்துல மிகவும் இன்னைக்கு வந்து பின்தங்கி இல்ல உலக நாடுகளிடம் கடனை எதிர்நோக்கி இருக்குல்ல. அது ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடுல இந்தியா பின்னாடி இருக்கின்ற கருத்தை நீங்க ஏத்துப்பீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல அது இந்தியால வாழக்கூடிய குழந்தைகள் பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு உலக சர்வே சொல்லுது. சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாரு, நீங்க பாகிஸ்தான் குறித்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, கந்தஹார் விமானம் கடத்தப்பட்ட பொழுது அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து தாலிபான்களை அனுப்பி வைத்தது எந்த அரசு? பாராளுமன்ற தாக்குதல் நடந்ததுல எந்த அரசு நடந்தது பாராளுமன்ற தாக்குதல்? அதே மாதிரி கார்கில் ஊடுருவல், பர்வேஸ் முஷரப் தலைமையிலான ராணுவ அணிவகுப்பு இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு தெரியாம, இந்தியாவினுடைய பிஎஸ்எஃப்க்கு தெரியாம, இந்தியாவுடைய ராணுவத்துக்கு தெரியாம ஸ்ரீநகர்ல வந்து வென்றது எந்த அரசு? அது போரான முதல்ல விவாதம் இருக்கு. உள்ள வந்தவங்களை விரட்டி விட்டாங்க, சண்டைக்கு போலவங்க. லால் பகதூர் சாஸ்திரி சண்டைக்கு போனாரு, பாகிஸ்தான் மீது குண்டுமழை பொழிந்தார். இந்திரா காந்தி பாகிஸ்தானை ரெண்டாக உடைச்சாங்க, செங்குத்தாக உடைச்சாங்க. சரிங்களா? அது காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு. நீங்க வந்து பாகிஸ்தானை என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க சுதந்திர போராட்டத்திலே நீங்க போராடல, பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கல நீங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய பாகிஸ்தான் மீதான பாசமாக இருக்கு. பாகிஸ்தான் ஏன் காங்கிரஸ் விரும்புதுன்னு கேக்குறாரு சார். அது பாகிஸ்தான் அரசு சொல்லுச்சா? பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ அரசு சொல்லுச்சா? ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு, அவ்வளவுதான். அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது பாகிஸ்தான் அரசு வந்து வெளிப்படையாக அறிவிச்சது. ஆனா நீங்க யாரு பர்வேஸ் முஷரப் வீட்டுக்கு பிரியாணி திங்கிறதுக்கு போனது இந்தியாவில இருந்து? உங்களுக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் தினத்தை கொண்டாடுறதுக்கு இவருக்கு நீங்க இம்ரான் கானுக்கு வாழ்த்து சொன்னது யாரு? அவசரப்பட்டு போன்ல இங்கிருந்து. அப்போ நீங்க பாகிஸ்தான உறவை கொண்டாடிக்கிட்டு, கள்ளத்தனமா உறவை கொண்டாடிக்கிட்டு நீங்க காங்கிரஸ் மேலே பழி போட்டீங்களா? உண்மையிலேயே பாகிஸ்தான் அரசு காங்கிரஸ் தான் விரும்பாது. ஏன்னா பாகிஸ்தானை ரெண்டாக உடைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஓகே, அவர் சொன்னது பிரதமர் டைரக்டா பாகிஸ்தான் போற ஞாபகம் இருக்கா? இல்லங்க, அதுதாங்க இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனைங்க. எந்த ஒரு பிரதமருமே, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பாரத பிரதமருடைய 2014 பதவியேற்பு அப்ப கூட அண்டை நாடுகள் நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற நாடுகளுடைய அதிபரெல்லாம் நம்ம அழைப்பு விடுத்தோம். ஆனா பாகிஸ்தானுடைய உறவு பத்தி உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானுடைய அதிபர் ஐநா சபையில போய் சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் பாரதத்துக்குமான வந்து எதிரி நாடு, நாங்களும் வந்து 1000 ஆண்டு பகை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அண்டை நாடுகளோட உறவு வந்து எல்லாம் அதிகமான பயங்கரவாதத்திலிருந்து பாகிஸ்தானால பாதிக்கப்பட்ட ஒரு நாடு பாரதம்ன்றதுனால நாம ஒரு நல்லுறவுக்காக அவருடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தோம். ஆனா நீங்க பண்றது எல்லாமே பாகிஸ்தான்காரங்கிட்ட போயிட்டு, வெளிநாட்டுகள்ல போயிட்டு அந்த நாட்டுல இருக்கிற நம்ம நாட்டை பத்தியும் நம்ம நாட்டுல இருக்கிற தேவை இல்லாத பிரச்சனை பத்தி சொல்றது. ரெண்டாவது இப்ப காங்கிரஸ் உடைச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் இல்ல. அப்புறம் எப்படி நட்பா இருக்க முடியும்? பாகிஸ்தான் எப்படிங்க பிரிஞ்சது? அது காரணமே காங்கிரஸ் தாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மத ரீதியில ஒரு நாட்டை துண்டாடுறது யாரு காரணம்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏதோ வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு இந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. இத மாதிரி ஒரு பொய், ஒரு புரட்டு, ஒரு fraud எதுவுமே இல்ல. பாராளுமன்றத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க உருவாகாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் பிரிஞ்சிராது. காங்கிரஸ் கட்சியை வெள்ளக்கார ஆரம்பிச்சது. ஏன் காந்தி ஏத்துக்கிட்டாரு? இல்ல ஏன் காந்தி ஏத்துக்கிட்டாரு? வரலாறு போய் நிக்கும். காங்கிரஸ் ஆல் அண்ட்
RSS அமைப்பு தான் நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் காந்தி போராடினாரு. நாட்டை பிரிக்க கூடாதுன்னு காந்தி போராடினாரு. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் சம்பந்தமே கிடையாது. எதுக்கு காந்தியை போட்டு காங்கிரஸ் வெளிநாட்டு காங்கிரஸ் சுட்டிங்க நீங்க. வரலாறுல போய் முடியும். ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இது பேசுறது மட்டும் தாங்க காங்கிரஸ். இதுதான் இந்த காங்கிரஸ் கட்சி ஒழியணும். 40 கீழ போயிட்டு காந்தியை கொலை பண்ணது யாரு? காந்தி ஏன் கொலை பண்ணீங்க? நீங்க எதை வேணாலும் இதெல்லாம் சொல்லிட்டு தான் மன்னிப்பு கேட்டாரு ராகுல் காந்தி. 10 தடவை மன்னிப்பு கேட்டாரு. ராகுல் ஏன் மன்னிப்பு கேட்டாரு? காந்தியை பத்தி சொல்லிட்டு ஏன் மன்னிப்பு கேட்டாரு? காந்தியை கொலை பண்ணது கோட்சே. யார் ராகுல் காந்தி சொல்லி மன்னிப்பு கேட்டாரு? நீங்க பிஜேபின்னு சொன்னா ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரு. சரி ஓகே ஓகே ராகுல் காந்தி பிஜேபி சொல்லவே கேட்டாரு. ரஃபேல் விஷயத்துல ரஃபேல் விஷயத்துல கேட்டாரு நீதிமன்றத்துல. கோட்சே விஷயத்துல கேட்கல. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது நாங்க கோட்சேவின் பேரன்கள் அல்ல ராகுல் சொல்றாரு. அதனுடைய இது கேஸே வேற. அது அதுக்கு சம்பந்தம் இல்ல. பல தடவை சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட். சரி ஓகே ஓகே. இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.